அதுக்காக தாம்மா நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். பணம் ரெடி ஆயிடுச்சுமா. நிஜமாவா சொல்ற? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? பண்ற தப்ப எல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தியா? ஆமா, செஞ்சது தப்புதான். அதுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கணும்? பெரிய மனுஷங்க வீடுன்னா என்ன ஏதுன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி மரியாதையா கேட்டிருக்கணும். திருட்டு குடும்பத்துக்கு எதுக்குடி மரியாதை? என்னமோ நான் திருடிட்டு ஊரை விட்டு ஓடின மாதிரி பேசுறீங்க. சொல்லுங்க. அதான் திருப்பி தரோம்ல. சும்மா இருங்க அத்தை. இன்னும் பணம் கைக்கு வரல. வரதுக்கு முன்னாடி இப்படி பேசுற? இது பாருங்க, ராசாத்தி பணத்தோட வந்துகிட்டு இருக்கா. முதல்ல வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ராசாத்தி பணம் கொண்டு வந்துருவாங்கிற நம்பிக்கையில இவ ஓவரா பேசிட்டு இருக்கா. நம்ம அம்ச ஆள் வேற பணத்தை அடிச்சானா இல்லையானே தெரியல. ஒருவேளை ராசாத்தி பணத்தோட வந்துருவாளோ? ஐயோ, இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? போன் நோண்டிக்கிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டுங்க. சொல்லு திவ்யா. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பொண்ணுகிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டேன். ஏய், வெளியே போய் பேசிட்டு அப்போ. ஒரு நிமிஷம். ஏய், நீ இப்ப எங்க இருக்க? உங்க வீட்டுல தான் மேடம் இருக்கேன். சரி சரி, அப்படியே சைடுல ஒரு சின்ன காம்பவுண்ட் இருக்கும், அதுல ஏறி பின் பக்கமா வா. ஓகே மேடம். சரிங்க மேடம், நான் வந்துடுறேன். சீக்கிரமா வா. அங்கே இரு, இங்க நிக்காத, உள்ள போ. எல்லாம் ஓகேவா? ஓகே மேடம். அவ சொன்ன மாதிரியே 1 லட்சம் ரூபாய் இருக்கே. சரி மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேடம். இந்தா. மேடம், அடிக்கடி இந்த மாதிரி வேலை தான் இருந்தா சொல்லுங்க. சரி, கண்டிப்பா சொல்றேன். இந்த கவரை வச்சுக்கோ, சேஃபா வச்சுக்கோ. சரி மேடம், வரேன் மேடம். இத வச்சு உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறேன் பாரு. இனியா, ராசாத்திக்கு ஃபோன் பண்ணி பாரு, ரொம்ப நேரம் ஆச்சு. பண்றப்பா. அப்பா, ரிங் போது எடுக்க மாட்டீங்களா? எனக்கு நம்பிக்கை இல்ல அவ பணத்தோட வருவான்னு. இதோ ராசாத்தி வந்துட்டாளே. வா ராசாத்தி.
ராசாத்தி, எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ராசாத்தி, எங்க பணம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ராசாத்தி, என்னாச்சுமா? ஏய், பணம் எங்கடி? ஏய் ராசாத்தி, பணத்தை நீ வாங்கிட்டியா இல்லையா? என்னம்மா எதுவும் பேசாம இருக்க? என்னாச்சு? ஏதாவது பேசு. ராசாத்தி என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் இப்படி இருக்க? எப்படி பேசுவா? அடிச்சு அடியில அரண்டு போயில கிடக்குறா. அண்ணி, உங்களுக்காக தான் எல்லாரும் இங்க இருக்கோம். என்ன நடந்துச்சுன்னு வாய் திறந்து சொல்லுங்க. ரசதி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா. ராசாத்தி, என்ன ஆச்சு? ஏன் அழற? ராசாத்தி, என்னாச்சு உனக்கு? ஏன் அழற? ராசாத்தி, என்னாச்சு? என்னன்னு சொல்லு. அழாத ராசாத்தி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏய், என்ன ஆச்சுன்னு கேட்டா எதுக்குடி இப்படி அழுது நாடகம் போட்டுட்டு இருக்க? முதல்ல அழுகைய நிறுத்தடி. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பணத்தை வாங்கிட்டு வரும்போது என்னென்ன மேடம், மலை கோயிலுக்கு எப்படி போனோம்? மலை கோயிலுக்கு இப்படியே நேர போய் ரைட் எடுத்து கொஞ்ச தூரம் போனீங்கன்னா ஒரு ரோடு திரும்பும். அந்த ரோட் பணம் 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 ஏ பணம். ஐயோ ஐயோ, ஐயோ ஐயோ, இது தெரியாம நம்ம வேற ஓவரா பேசிட்டோமே. இந்த மரகதம் வேற சங்கெடுத்து ஊத ஆரம்பிச்சிருவாளே. இப்ப என்ன பண்றது? என்ன பேச்சு பேசுன? இப்ப இருக்குடி உனக்கு. என்னம்மா நீ பார்த்து வரக்கூடாதா? ஏய், பணம் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? போன் எடுத்துட்டு போலங்க, அதனால சொல்ல முடியல. என்ன ராசத்தி இப்படி பண்ணிட்ட? அண்ணி, எங்க அண்ணி திருட்டு போச்சு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? ஆமா ரசதி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் வா. மஞ்சுளா கிட்ட பணம் வாங்கிட்டு அவ கடையில இருந்து நம்ம ஊருக்கு வர வழியில தாங்க நடந்தது. கையில காசு எடுத்துட்டு போகாததுனால நடந்து வந்துட்டு இருந்தேன். இப்ப இப்படி ஆயிடுச்சு. மஞ்சுளாவா? ஏய்,
நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. ம். இந்த மாதிரி கதை பண்றதுல உங்க குடும்பத்தை அடிச்சுக்கவே முடியாது. நகைய காணும்னு நல்ல நாடகம் போட்டாங்க. அத நாங்க பண்ணவே இல்ல, தொடவே இல்ல, பார்க்கவே இல்லன்னு. இப்ப அதே மாதிரி பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லிட்டு பணம் திருடு போயிடுச்சுன்னு நல்ல நாடகம் போடுறீங்க. இத பாரு, இந்த கதையெல்லாம் இங்க செல்லாது. இல்ல பெரியத்த, சத்தியமா பணம் காணாம போயிடுச்சு. சீ, பேசாத. என் நெத்தில என்ன முட்டாளு நான் எழுதிருக்கு? நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்பணுமா? பாத்துக்கங்க உங்க மருமக பண்ற காரியத்தை. ஆனா செம்ம புத்திசாலிடி நீ. எப்படி எல்லார்கிட்டயும் பொய் சொல்லலான்னு நல்லா கத்து வச்சிருக்க. அவ பொய் சொல்ல மாட்டா. உண்மையிலேயே பணத்தை பறி கொடுத்திருக்கா. அவ முகத்தை பாருங்க, அவ கண்ணீரை பாருங்க, அது நிஜம். இத பாரு, இவன் நடிப்பை பார்த்து நீ வேணா ஏமாறு, நான் ஏமாற மாட்டேன். இல்ல நீ ராசாத்தி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. இந்த மாதிரி இட்டுக்கட்டி பேசுறதுக்கெல்லாம் அவளுக்கு வராது. உண்மையிலே ஏதோ நடந்திருக்க நீ. இந்த விஷயத்துல நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். அதான் தம்பி சொல்றான்ல. நீங்க சும்மா இருக்கீங்களா? இவங்க இந்த நகை விஷயத்துல பணம் கொடுக்காம ஏமாத்துறதுக்கு குடும்பமா திட்டம் போட்டு நம்மள ஏமாத்த பாக்குறாங்க. அது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. சம்மந்தி, சத்தியமா நாங்க அப்படிலாம் இல்ல. பெரியத்த, சாமி சத்தியமா நான் பணம் வாங்கினது உண்மை, அது திருட்டு போனதும் உண்மை. வேணும்னா சாமி முன்னாடி கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ற. இத பாரு, உன் சத்தியம் சக்கரை பொங்கல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு தேவை நகைக்கான பணம். முதல்ல அத கொடு, அப்புறம் எதுக்கு நான் உங்களை பேசுறேன்? ஏய், இப்ப பேசுடி. அப்ப வாய்க்கிழிய பேசுனல, இப்ப பேசு. பண்ற திருட்டெல்லாம் பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி பேசுறது. நீ பேசின பேச்சுக்கு உன்னை சும்மா விடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் போறியா? நீங்க சும்மா இருங்க தம்பி. இது ஏற்கனவே பேசி எடுத்த முடிவுதான். ஒரு வாரத்துல பணம் கொடுக்கலனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி தான் அனுப்புனேன். அதான் பணம் ஏற்பாடு பண்ணிருக்கல்ல, எதிர்பார்க்காம திருட்டு போயிடுச்சு. அதுக்கு அவன் என்ன பண்ணுவா? அதெல்லாம் சுத்த போய். பெரியமா, அவ எதுக்கு போய் சொல்ல போறா? என்ன இனியா, உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்தா? அண்ணி, ராசாத்தி பாவம் அண்ணி. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? யார் அந்த நெக்லஸ் திருடினாங்களோ அவங்கள கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறேன், நீங்க என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்ப எதுக்காக வக்காலத்து வாங்குறீங்க? அக்கா, அது யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். ஒரு வாரத்துல பணம் ரெடி பண்றேன்னு சொன்னாங்க, இன்னும் என் கைக்கு வரல. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரியே பண்ணணும். பொன்னியையும் அவளுக்கு உடந்தையா இருந்த ராசாத்தியையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். ஐயோ,
சம்மந்தி, என் பொண்ணு பாவம் சம்மந்தி. அவளுக்கு சூதுவாதெல்லாம் தெரியாது. அவ சத்தியமா இதுக்கு உடந்தே இருந்திருக்க மாட்டா. இவ செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, பொன்னி செஞ்ச தப்புக்கு ராசாத்தி என்ன பண்ணுவா? ஊசி இடம் கொடுத்தாதான் நூலு நுழைய முடியும். ராசாத்திக்கு தெரியாம பொண்ணு இத பண்ணிருக்க முடியாது. அதனால ராசாத்தியையும் சேர்த்து போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியதுதான். சம்மந்தி, இப்படி அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவும் எடுத்துறாதீங்க. தகப்பன் இல்லாம ராசாத்தி நான் வளர்த்த பொண்ணு. அவ மேல ஒரு தூசி துரும்பு கூட படாம வளர்த்த. அப்படிப்பட்ட பொண்ணு போலீஸ் அது இதுன்னு சொல்லி தயவு செஞ்சு எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்க கால்ல வேணாலும் விடுற. என் பொண்ணு பாவம். அம்மா, எனக்காக நீ யார் காலையும் விழ வேண்டாமா? உங்க நாடகம் எல்லாம் இங்க செல்லாது. இப்ப பணத்தை வைக்கிறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணவா? இதெல்லாம் நல்லா இல்ல. அவ இந்த வீட்டு மருமக. ஒரு வேலைக்காரியை விட கேவலமா நடத்துறீங்க. வாடி, நீ வா. அன்னைக்கு இவளுக்காக தானே நீ என்ன அடிச்ச. இப்போ வந்து அடி, அடிடி. இவளால என் மான மரியாதை எல்லாம் போச்சு. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் இவள சும்மா விட மாட்டேன். ஏய் மரகதா, என்ன நினைச்சிட்டு இருக்க? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. எனக்காக யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். பெரியத்த, எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நான் பணத்தை கொடுக்கலன்னா உங்க இஷ்டப்படி என்ன போலீஸ்ல புடிச்சு 7 நாள் டைம் கொடுத்தேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ ஒரு நாள் டைம் கொடுத்தா உன்னால என்ன பண்ண முடியும்? இல்ல அத்தை, நான் கண்டிப்பா பணம் ரெடி பண்ணிடுவேன். எனக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்க. குண்டுச்சிக்கு இன்னும் திமிரு அடங்கல பாரு. இன்னும் ஒரு நாள் டைம் கேக்குறா. கண்டிப்பா என்னால தர முடியும், என்ன நம்புங்க. அப்படி என்னால தர முடியலன்னா அதுக்கு நான் செத்ததுக்கு சமம். ராசத்தி, அண்ணி, ராசாத்தி, ஒரு நாள்ல எப்படிமா பணத்தை ரெடி பண்ண முடியும்? வார்த்தையை விட்டுறாதம்மா, அப்புறம் முடியலன்னா கஷ்டமாயிடும். இல்லம்மா, இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. ராசாத்தி, ஒரு நாள்ல எல்லாம் அவ்வளவு பணம் ரெடி பண்ண முடியாது. கஷ்டமா? ராசாத்தி, முடியாதுமா உன்னால. இல்ல மாமா, என்னால கண்டிப்பா பண்ண முடியும். எனக்கு கடைசியா ஒரே ஒரு நாள் கொடுங்க போதும். அவ ஒரு நாள் தானே கேக்குறா, கொடுங்க. அவ நம்பிக்கையோட இருக்கால்ல. அனி, ஒரு நாள் தானே கேக்குறா, ஒரு நாள் டைம் கொடுங்க. பெரியமா, ராசாத்திக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. ஆமாமா, பாவம் அண்ணி. மரகதா, குடுமா, ஒரு நாள் தானே. ஒரு நாள் இல்ல 9 நாள் கொடுத்தாலும் உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நாளைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள பணத்தை கொண்டு வந்துதா, இல்ல தயவு தாட்சணை பார்க்காம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். சரி, நானும் பாக்குறேன் நீ என்னதான் பண்றேன்னு.